Hi, hello, welcome to Masa IAS Academy. 100 days 100 video series la இன்னைக்கு day 15. இதுல chemistryல one of the important topic ஆன electronic configuration பற்றி பார்க்கலாம். First, electronic configuration. What is electronic configuration? Electronic configuration அப்படின்னா an address of electron. Okay, எல்லாருக்கும் எப்படி address இருக்கோ அதே மாதிரி electron எங்க இருக்கு, ஒரு ஆட்டத்துல electron எங்க இருக்கு, அதோட address பற்றி படிக்கிறதா electronic configuration. இப்போ electronic configuration is the distribution of electron. ஒரு electron ஒரு ஆட்டம் இல்ல மாலிகுல்ல இருக்கிற electron atomic or molecular orbitalsல எப்படி distribute பண்றோம், அதை எப்படி சமமா அதுல பங்கிட்டு அதுல இருக்கு, அதை பற்றி படிக்கிறதா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, எலக்ட்ரான் கட்டமைப்பு என்பது அணு அல்லது மூலக்கூறுகளில் உள்ள எலக்ட்ரான் கூடுகளில் எலக்ட்ரான்களை சமமாக பங்கீடு செய்வதாகும். எலக்ட்ரான் கூடுகள் அப்படின்னா என்னது, ஆர்பிட் அப்படின்னா உட்கரு. ஒரு ஆட்டம்னா ஒரு உட்கரு இருக்கும், அதை சுத்தி எலக்ட்ரான்கள் வட்ட வடிவம் சர்க்குலர் பிக்ஸட் சர்க்குலர் பாத்துல நியூக்ளியஸ சுத்தி வருகின்றன. இந்த சுத்தி வர்ற அந்த பாதை தான் வட்ட பாதை, அதாவது இந்த சர்க்குலர் பாதை தான் ஆர்பிட் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரான்கள் சுத்தி வருகிற பாதை ஆர்பிட் அப்படின்னு சொல்றோம். சரி, அந்த ஆர்பிட்ல எப்படி அது சமமா பங்கிட்டு கொள்ளுது, அதுதான் எனது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரான் கட்டமைப்பு. ஆர்பிட் அண்ட் ஆர்பிட்டல்ஸ். ஆர்பிட் அப்படின்னா ஃபிக்ஸட் சர்க்குலர் பாத் அரவுண்ட் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸை சுத்தி ஒரு சர்க்குலர் பாத்துல எலக்ட்ரான்கள் கண்டினியூஸா ரிவால்வ் ஆகுறத, அந்த பாதையை தான் ஆர்பிட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சோலார் சிஸ்டத்துல சன்னை சுத்தி எல்லா பிளானட்ஸும் ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும்ல, ரிவால்வ் ஆகுறது போது அதே மாதிரிதான் எலக்ட்ரான்கள் ஒரு ஆட்டத்துல நியூக்ளியஸை சுத்தி ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். எப்படி இப்ப எர்த்துன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்பிட்டல் இருக்கும், அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு ஆர்பிட்டல தான் சுத்தி வரும். அதே மாதிரிதான் வீனஸ், அதே மார்ஸ். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்களும் அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்ட பாதையில தான் சுத்தி வரும். ஓகே, இப்போ ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. the region of subcell where probability of finding electrons are maximum. ஒரு ஆர்பிட்டல்ல இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம கண்ட்ரில ஸ்டேட்ஸ் இருக்கும், அந்த ஸ்டேட்ஸ மாநிலங்களா மாவட்டங்களா பிரிச்சிருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட தாலுகாவா பிரிச்சிருப்பாங்க இல்ல. அதே மாதிரி இப்போ ஒரு ஆர்பிட் அப்படின்னு நம்ம படிச்சோம், என்னெல்லாம் இருக்கும், கே ஆர்பிட், எல் ஆர்பிட், எம் ஆர்பிட், என் ஆர்பிட், இப்படி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆர்பிட்டும், இந்த ஒவ்வொரு ஆர்பிட்டையும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்னு மைண்ட்ல வச்சிருக்கலாம். இந்த ஒவ்வொரு ஆர்பிட்டையும் எப்படி பிரிச்சிருப்பாங்க, நிறைய தாலுகாவா பிரிச்சிருப்பாங்க. அந்த தாலுகாவா பிரிக்கிறத நம்ம தாலுகான்னு சொல்றோம்ல, அதுதான் இங்க ஆர்பிட்டல்ஸ் இல்லைன்னா சப்செல். சரியா, கால்டு ஆர்பிட்டல்ஸ். அப்ப ஆர்பிட்ட அத எப்படி அத பார்ட்டா பிரிக்கிறதுக்கு பேரு தான் ஆர்பிட்டல்ஸ். இப்ப என்னெல்லாம் ஆர்பிட்டல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, ஆர்பிட் வேற, ஆர்பிட்டல்ஸ் வேற. பாருங்க, கே ஆர்பிட் இருக்கு, எல் ஆர்பிட், எம் ஆர்பிட், என் ஆர்பிட், இப்படி போயிட்டே இருக்கும் ஆர்பிட். ஓகே, இந்த இதுல கே ஆர்பிட் அப்படின்னா ஒரு ஸ்மால் டிஸ்ட்ரிக்ட். இப்போ எப்பவுமே ஸ்மால் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரே ஒரு தாலுகா தான் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கே ஆர்பிட் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஆர்பிட். இந்த ஆர்பிட்டுக்கு ஒரே ஒரு சப்செல் தான் இருக்கு. சரியா, ஒரே கே ஆர்பிட்டுக்கு ஒரே ஒரு சப்செல் தான் இருக்கு. என்ன செல் அப்படின்னா எஸ், அந்த தாலுகா பேரு எஸ், எஸ் சப்செல் இருக்கு, எஸ் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. இந்த எஸ்ல எத்தனை எலக்ட்ரான்கள் ஆக்குப்பை ஆகும், அதாவது இந்த கே ஆர்பிட்ட எவ்வளவு பிரிச்சிருக்காங்க, ஒரே ஒரு சப்செல்லா பிரிச்சிருக்காங்க எஸ். இந்த எஸ்ல எலக்ட்ரான்கள் எவ்வளவு அதிகபட்சமா ஃபில் ஆகும்னா 2. அதிகபட்சமா எஸ் ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்கள் தான் ஃபில் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்பிட்டல் பாத்தீங்கன்னா எல் ஆர்பிட். சரி, அதோட ஆர்பிட் வந்து எல். இந்த கே கம்பேர் பண்ணும்போது எல் கொஞ்சம் லார்ஜா இருக்கு, பெருசா இருக்கு. சோ இந்த எல் ஆர்பிட்டை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 2ஆ பிரிச்சிருக்காங்க, 2 ஆர்பிட்டல்ஸா பிரிச்சிருக்காங்க. சரியா, எல் ஆர்பிட்டல்ல 2 ஆர்பிட் என்னன்னா எஸ் அண்ட் பி. எஸ் ஆர்பிட்டல்ஸ் அண்ட் பி ஆர்பிட்டல்ஸ். எல் ஆர்பிட் அதாவது எல் ஆர்பிட்ட எஸ் அண்ட் பி ஆர்பிட்டல்ஸ் சப்செல்லா பிரிச்சிருக்காங்க. இதுல எஸ்ல அதிகபட்சமா எவ்வளவு எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் சப்செல்ல அதிகமா 2 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும். எஸ் சப்செல்ல அதிகமா 2 எலக்ட்ரான்கள். அதே பி சப்செல்னா பி சப்செல்ல அதிகமா 6 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும். சோ மொத்தமா எல் ஷெல்ல 2 6 8 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகலாம். ஆர்பிட்டல்ஸ்
இப்போ ஒரு ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னா எத்தனை இதா பிரிச்சிருக்காங்க? எஸ் ஒன்னா தான் பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். இதை எவ்வளவா பிரிச்சிருக்காங்கன்னா 3 ஆர்பிட்டல்ஸ் இதுக்கு இருக்கும். 1 2 3 இந்த மாதிரி இந்த எஸ் அண்ட் பி சப்செல்ல பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டி சப்செல் சரியா? எம் ஆர்பிட்டால எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா 3 சப்செல் இருக்கு. எம் ஆர்பிட்டாலுக்கு 3 சப்செல் இருக்கு. எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் பி அண்ட் டி. இதுல டியும் கூட வந்துடும். அப்ப இதுக்கு எவ்வளவு ஆர்பிட்டல்ஸ் பிரிச்சிருக்காங்கன்னா 5 பிரிச்சிருப்பாங்க. 3 இதுல ஒரு 2 5 பிரிச்சிருப்பாங்க டி ஆர்பிட்டால. நெக்ஸ்ட் என் ஆர்பிட்டால்ஸுக்கு சப்செல் எஸ் பி டி எஃப் அப்படி 3 சப்செல் இந்த டி ஆர்பிட்டால இருக்கும். பாருங்க எஸ் சப்செல்னா ஒரே ஒரு ஆர்பிட்டல் இருக்கும். ஒரே ஒரு ஆர்பிட்டல் அதுல எஸ் சப்செல் மட்டும் இருக்கும். 2 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும். பி சப்செல்ல 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். பி சப்செல் எவ்வளவு இருக்கும்? எஸ்னா ஒரு ஆர்பிட்டல்னா ஒண்ணும் இல்லை, இந்த பாக்ஸ் தான். சரி, இதுதான் ஒரு இது. Pல வந்து 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். அதே Dனா 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். Fனா 7 ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி 7 ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுல இது எப்படி இதுல எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும் அப்படின்னு படிக்கலாம். KLM அந்த மூணுமே ஆர்பிட். அந்த நாலு ஆர்பிட்டுக்கும் சப்செல் இருக்கு. SPDFன்னு சப்செல் இருக்கு. அந்த Sல வந்து 2 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும். Pல 6 எலக்ட்ரான்கள், Dல 10 எலக்ட்ரான், Fல அதிகபட்சமா 14 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்கு? எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Sனா ஒரு ஆர்பிட்டல், Pனா 3 ஆர்பிட்டல், Dனா 5 ஆர்பிட்டல், Fனா 7 ஆர்பிட்டல் இருக்கும். ஓகே, இது எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பாருங்க. தமிழ்ல ஆர்பிட் அண்ட் ஆர்பிட்டல் தான். ஆர்பிட் என்பது உட்கருவே எலக்ட்ரான்கள் தொடர்ந்து சுற்றி வரும் நிலையான வட்டப்பாதை. அதே ஆர்பிட்டல் என்பது எலக்ட்ரானை கண்டறிவதற்கான அதிகபட்ச நிகழ்தகவு. ஒரு துணைக்கோட்டுல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு அதை கண்டுபிடிக்கிறது ஆர்பிட்டல். அதே தான் மேல சொன்னதான் எஸ் துணைக்கூடு. ஆர்பிட்டல அங்க சப்செல்லுக்கு தமிழ்ல நேம் துணைக்கூடு. துணைக்கூடுனா ஒரே ஒரு ஆர்பிட்டல் இருக்கும். ஓகே, அது 2 எலக்ட்ரான்கள் இருக்கு. பி துணைக்கூட்டுல 3 ஆர்பிட்டல் 6 எலக்ட்ரான் இருக்கு. டி துணைக்கூட்டுல 5 ஆர்பிட்டல் இருக்கு, 10 எலக்ட்ரான் இருக்கு. எஃப் துணைக்கூட்டுல 14 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரான்கள் எப்படி இந்த சப்செல்ல ஃபில் ஆகுது, துணைக்கூடுல ஃபில் ஆகுது அப்படின்னு பாருங்க. அதுக்கு மூணு பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அந்த பிரின்சிபிள் படி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபா பிரின்சிபிள் ஆஃப் ஃபில்லிங் சப்செல். ஆஃபா பிரின்சிபிள் ஆஃப் ஃபில்லிங் சப்செல்னா அது என்ன? அந்த பிரின்சிபிள் என்ன அப்படி சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் லோயர் எனர்ஜி சப்செல்ல தான் இருக்கும், ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் தான் ஹையர் எனர்ஜிக்கு சப்செல் ஃபில் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போறோம்னா ஃபர்ஸ்ட் எங்க போவோம்? ஃபர்ஸ்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல போவோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல் ஆகி அங்க நம்மளுக்கு உட்கார முடியலன்னா அடுத்து எங்க போவாங்க? நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல் ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் ஃப்ளோர் விடுவாங்க. இதே மாதிரி தான் எலக்ட்ரான்கள் ஃபர்ஸ்ட் லோயர் எனர்ஜி சப்செல்ல தான் ஃபில் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லோயர் எனர்ஜினா நியூக்ளியஸுக்கு பக்கத்துல இருக்கிற K ஷெல், L, M இப்படி போகும். ஃபர்ஸ்ட் லோயர் எனர்ஜி வந்து K. சப்போஸ் Kல ஃபுல் ஆகி இப்போ 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Kல அதிகபட்சமா 2 எலக்ட்ரான்கள் தான் ஃபுல் ஆகும். இங்க ஃபுல் ஆகி பேலன்ஸ் இருக்கிற 3 தான் அடுத்த ஆர்பிட்டல்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். சோ லோயர் எனர்ஜி சப்செல் இருந்து ஹையர் எனர்ஜி சப்செல்லுக்கு ஃபில் ஆகும். சரியா? இதுதான் ஆஃபா பிரின்சிபிள். எலக்ட்ரான்கள் அவை நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புள்ள ஆர்பிட்டல் எந்த ஆர்பிட்டல் குறைந்த ஆற்றலுடையதோ அந்த ஆர்பிட்டால் தான் முதலில் நிரம்பும். குறைவான ஆற்றலுடைய ஆர்பிட்டால் முழுசாக நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரானது அடுத்த உயர் ஆற்றலுடைய ஆர்பிட்டானுள் நுழையும். இது ஒரு பிரின்சிபிள். நெக்ஸ்ட் பிரின்சிபிள் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். சரி, பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள், பவுலி தவிர்க்கை தத்துவம். இந்த பிரின்சிபிள் என்ன அப்படி சொல்லுதுன்னா, each orbital can accommodate 2 electron with opposite spin. இப்போ நம்ம படிச்சோம் Sன்னா ஒரு ஆர்பிட்டல் இருக்கும், Pனா 3 ஆர்பிட்டல் இருக்கு. இப்படி பாக்ஸ் போட்டு சொல்லுங்க, இதுதான் ஆர்பிட்டல். அப்போ பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் அப்படி என்ன சொல்லுதுன்னா, Sன்னா என்ன இருக்கும்? ஒரு இதுல 2 எலக்ட்ரான்கள் தான் ஃபில் ஆகும். அதுவும் எப்படி ஃபில் ஆகும்? ஆப்போசிட் ஸ்பின்ல ஃபில் ஆகும். ஆப்போசிட் ஸ்பின்னா இங்க இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். இந்த மாதிரி தான் எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும் அப்படின்னு யார் சொல்றா? பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் சொல்லுது.
பாருங்க 1s ஸ்கொயர் அப்படின்னா என்னது 1s ஸ்கொயர்னா sல 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு. அப்ப 2 எலக்ட்ரான்னா 1 ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு பாக்ஸ்ல 2 எலக்ட்ரான்கள் தான் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஹண்ட் ரூல். நெக்ஸ்ட் ரூல் ஹண்ட் ரூல். இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா எவ்ரி ஆர்பிட்டல் இஸ் சிங்கிளி ஃபில்ட் பிஃபோர் இட் டபுளி ஃபில்ட். எல்லா ஆர்பிட்டாலும் இப்ப பி ஆர்பிட்டால்ல 3 சப்செல் இருக்குன்னு படிச்சோம் அப்படிதானே. அப்போ பவுலி எக்ஸ்க்ளூஷன் லா என்ன சொல்லுது அதிகபட்சமா ஒரு பாக்ஸ் இப்ப இந்த ஒரு ஆர்பிட்டல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லு 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அதே ஹண்ட் ரூல் அதே தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆனா ஒரு எலக்ட்ரான்கள் தான் ஃபில் ஆகும். இப்ப 3 3 3 இருந்துச்சுன்னா 3 ஃபில் ஆகும். சப்போஸ் 4 எலக்ட்ரான் இருந்தா திரும்ப இந்த 3யும் ஃபில் ஆன பிறகுதான் சிங்கிளி ஃபில்ட் ஆன பிறகுதான் டபுளா ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஹண்ட் ரூல் சொல்லுது. இப்ப இதுல 6 இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இது ஃபில் ஆகும் ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் 2 3 ஃபில் ஆகிட்டு நெக்ஸ்ட் தான் இங்க வரும் 4 5 6 இதுதான் கரெக்ட். அதை விட்டுட்டு எப்படி ஃபில் ஆகாதுன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்டே 2 எலக்ட்ரான்ஸும் ஃபில் ஆகி இப்படி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதான் ஹண்ட் விதி சொல்லுது ஹண்ட் ரூல். ஓகே இந்த 3 ரூல் படி தான் எலக்ட்ரான்கள் அந்த ஆர்பிட்டினுள்ள ஃபில் ஆகுது. எப்படி ஃபில் ஆகுது அதுக்கு பார்க்கலாம் பாருங்க. அதுக்கு முன்னாடி இனர்ட் கேஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனர்ட் கேஸ் தெரிஞ்சு வைக்கிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே இனர்ட் கேஸ் அப்படின்னா என்னன்னா 18th குரூப்ல இருக்கிற ஒரு பீரியாடிக் டேபிள்ல 18th குரூப்ல இருக்கிற எலிமெண்ட். அந்த எலிமெண்ட்டுக்கு நேம் இனர்ட் கேஸ், தமிழ்ல மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட அவுட்டர் ஆர்பிட்டல் சரி அவுட்டர் ஆர்பிட் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டடா 8 ஆல் ஃபில் ஆயிருக்கும். எந்த ஒரு ஆட்டத்துக்கு அதோட அவுட்டர் ஆர்பிட் வெளிப்புற எலக்ட்ரான் கூடல 8 கம்ப்ளீட்டா எலக்ட்ரான் 8 தான் அதோட நிலைப்புத்தன்மை காரணமா இருக்கும். சரியா 8 ஃபில் ஆனா அது ஆக்டேவ்ஸ் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்டேவ்ஸ்னா நிலைப்புத்தன்மையா இருக்கும், ஸ்டெபிலிட்டியா இருக்கும். ஸோ இந்த இனர்ட் கேஸ் எல்லாமே அதோட வெளிப்புற எலக்ட்ரான் கூட்டுல 8 எலக்ட்ரான்களை கொண்டு நிலையா இருக்கும். எக்ஸப்ட் ஹீலியம். ஹீலியத்தை தவிர வேற எல்லா இனர்ட் கேஸுமே 8 எலக்ட்ரான்களை அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கும். ஹீலியத்துக்கு 2 தான் இருக்கும். ஓகே அதுவும் ஸ்டேபிளா தான் இருக்கும். ஸோ இதை நம்ம இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிச்சுன்னா வேற எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஈஸியா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை போட்டுடலாம். பாருங்க ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2. ஸோ அதோட எலக்ட்ரானிக் நம்பர் 2ஆ தான் இருக்கும். ஏன்னா எஸ் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் 10னா 2,8 18னா 2 8 8 then 36 2 8 18 8 54 2 8 xenonனா 54 2 8 18 18 8 then radon 86 2 8 18 18 32 8. இந்த ப்ரொசீஜர்ல தான் எலக்ட்ரான்கள் வந்து ஸ்பிளிட் ஆகுது. இனர்ட் கேஸ்னா மந்த வாயுக்கள். தொகுதி அட்டவணையில் தொகுதி 18 உள்ள தனிமங்கள் மந்த வாயுக்கள். ஏனெனில் ஏன் அதை மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா எண்ம விதிப்படி இவற்றின் வெளிப்புற கூடு முழுவதுமாக நிரப்பப்பட்டிருக்கும். ஹீலியத்தை தவிர அனைத்து மந்த வாயுக்களும் வெளிப்புற கூட்டுல 8 எலக்ட்ரான்கள் பெற்றிருப்பாங்க. ஸோ அதனால இப்ப 8 எலக்ட்ரான்கள் பெற்றிருக்கனால இதை ஏன் மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் இன்வால்வ் ஆகாது. 8 எலக்ட்ரான்கள் அதுக்கு தேவையான எலக்ட்ரான்கள் அதனுடைய இருக்கு. அதனால ரியாக்ஷனுக்கு போகாம இருக்கிறதுனால அது இனர்ட் கேஸ் மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சார்ட் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரானிக் எங்க ஃபுல் ஆகும் ஃபர்ஸ்ட் எஸ்ல ஃபுல் ஆகும் 1s. அடுத்தது ரெண்டாவது செகண்ட் ஆர்பிட்ல இருக்கு எஸ்ல ஃபுல் ஆகும். ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இது கே ஆர்பிட். கே ஆர்பிட்ல நம்மளுக்கு ஒரே ஒரு எஸ் இருக்குன்னு பார்த்தோம். இங்க எஸ் இருக்கும், இங்க எஸ்ஸும் பியும் இருக்கும், இங்க எஸ்பிடி இருக்கும், இங்க எஸ்பிடிஎஃப் இருக்கு போயிட்டே இருக்கும். சரியா அப்போ ஃபர்ஸ்ட் எஸ்ல 2 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகலாம். அடுத்து வர எலக்ட்ரான் திரும்ப இந்த எஸ்ஸுக்கு தான் போகும், இந்த எஸ்ஸுக்கு போகும். திரும்ப எஸ்ஸுக்கு போன பிறகு இந்த பிக்கு போகும். திரும்ப பி அதுலயும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த ஆர்பிட்டுக்கு போகும், அடுத்த இந்த ஆர்பிட் போகும். அந்த ப்ரொசீஜர் தான் போட்டிருக்காங்க பாருங்க சார்ட். ஃபர்ஸ்ட் 1sனா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல இருக்கிற இது 1sல போகும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் 2s then 2p6 3s 3p6 4s 3d 4p இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே இதை ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்.
பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியா எப்படி ஞாபகத்துல இந்த எஸ் பி அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஸ்கூல் ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் எழுதிருக்கேன் ஸ்கூல் ஸ்கூல். பப்ளிக் ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல். டே பப்ளிக் ஸ்கூல் டே பப்ளிக் ஸ்கூல். ஃபர்ஸ்ட் டே பப்ளிக் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே பப்ளிக் ஸ்கூல். ஓகே, இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா நம்பர் ஈஸியா போடலாம். சரி, ஸ்கூல் ஸ்கூல் பப்ளிக் பீனா பப்ளிக் பப்ளிக் ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல். டே பப்ளிக் ஸ்கூல் டே பப்ளிக் ஸ்கூல். ஃபர்ஸ்ட் டே பப்ளிக் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே பப்ளிக் ஸ்கூல். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஸ்க்கு கவுண்டிங் பண்ணலாம். எத்தனை எஸ் இருக்கு? எஸ் வந்து ஃபர்ஸ்ட்லயே இருக்கு, அதனால 1 1 2 3 4 5 6 7 8 8 எஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எதுக்கு போடலாம்? பி ஆகுக்கு போடணும். எஸ் கழிஞ்சு பி. பட் பி வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2 ஆர்பிட்டல் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப p யோட கவுண்டிங் நம்ம 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் டி. டி வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 3 ஆர்பிட்டல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3 4 5 6. ஓகே, நெக்ஸ்ட் எஃப். எஃப் வந்து 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4f 5f. ஓகே, இவ்வளவு ஈஸியா போட்டுட்டீங்கன்னா ஈஸியா நம்ம இதை வந்துடும். பாருங்க ஃபர்ஸ்ட் 1s எஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே போடலாம். 1 2 3 பாருங்க. ஃபர்ஸ்ட் 1s 2s. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2p. 3s 3p 4s 3d. இது அப்படியே இருக்கும். 3d 4p 5s 4d 5p 6s. ஈஸியா வந்துடும். இந்த சார்ட்டை நம்ம ஞாபகம் வைக்க உங்களுக்கு முடியல அப்படின்னா, இந்த சார்ட் ஞாபகம் வைக்க முடியாதவங்க ஈஸியா இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சிடலாம். டே ஸ்கூல் ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல் இதை ஞாபகம் வச்சு இந்த சார்ட்டை போட்டுருங்க. ஸோ நமக்கு தேவைப்படுறது இதுதான். இதுல இருந்து இதுவரை தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1s 2s 2p 3s தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, பாருங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 50 எலிமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எஸ்ல தான் ஃபில் ஆகும். அதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகும். இதுதான் எஸ் ஹைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் ஹீலியம்னா அட்டாமிக் நம்பர் 2 1s2 2 எலக்ட்ரான். நெக்ஸ்ட் லித்தியம் 3 எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 1s2ல ஒரே ஒரு 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அது எங்க ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆகும் பாத்தீங்கன்னா 2s அடுத்த ஆர்பிட்டல் இருக்கிற sல ஃபில் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் பெரிலியம் 4 எலக்ட்ரான் இருக்கும். 2 2. இப்ப போரான் பாருங்க. போரான்ல வந்து 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ எஸ்ல ரெண்டு எஸ்லயே ஃபில் ஆயிடுச்சு 4. நெக்ஸ்ட் எஸ் கழிஞ்சு அங்க யார் இருப்பா? 2p இருக்கும், அதுல ஃபில் ஆகும். ஸோ இந்த மாதிரி அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டுட்டே இருக்கலாம். இது தெரியணும்னா மஸ்ட் நமக்கு அட்டாமிக் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் 50 எலிமெண்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஈஸியா படிச்சு அட்டாமிக் நம்பர் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கலாம். வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ரோடியம்? சரி, ரேடியத்தின் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பாருங்க. அதோட அட்டாமிக் நம்பர் என்னது? 2 4 1s2 2s2 2p6 3s2. இதுதான் ரோடியத்தோட எலக்ட்ரான் கட்டமைப்பு. ரேடியத்தோட எலக்ட்ரான் அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிச்சுனாலே நமக்கு ஈஸியா அந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த எலிமெண்ட் which has electronic configuration 287. 287ல இருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொண்ட ஆட்டம் எது அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க 2+ இந்த எப்படி கேட்டாங்கன்னா ஈஸியா இதை ஆட் பண்ணா போதும். ஏன்னா 2+8 வந்து 10 10 + 17 எலக்ட்ரான். 17னா எதோட அட்டாமிக் நம்பர் அப்படி பாத்தீங்கன்னா குளோரின். சோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடுறதா இருந்தாலே உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் மஸ்ட். சோ 17 எந்த எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர்னா குளோரின். Okay, an atom has electronic configuration 287.
atomic number of this element. இதோட atomic number தான் கேட்டிருக்காங்க. அதுல element கேட்டிருந்தாங்க, இங்க atomic number. So இதை add பண்ணா போதும். 10, 17. அதே chlorine ஓட atomic number. Then how many electrons are there in outermost shell of noble gas? Noble gas ஓட outermost shell எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? 8 எலக்ட்ரான்கள் except helium. ஹீலியத்துக்கு மட்டும் 2 எலக்ட்ரான் இருக்கும். Then what is the number of electron that outermost cell of stable inert atom? அதே question தான் repeated கேட்டிருக்காங்க. inert gasல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்னா 8 எலக்ட்ரான்கள். Then the electronic configuration of an element is 2, 8, 10, 5. What is the name of element? Okay, 2 plus 8, 10 plus 15. 15 வந்து phosphorus ஓட atomic number. So phosphorus இதோட answer. வெளிப்புற சுற்றுப்பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் அதிகபட்ச எண்ணிக்கை. எத்தனை எலக்ட்ரான்கள் வெளிப்புற இடத்துல இருக்கலாம்? 8 எலக்ட்ரான்கள் அதிகபட்சமாக இருக்கலாம். The name 3 element whose outermost shell has only 1 electron. ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிற பாருங்க, லித்தியம். லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் 3. அதை நம்ம எப்படி எழுதலாம்? லித்தியம் 2, 1 எழுதலாம். சோ ஒரு எலக்ட்ரான். சோடியம்னா 11, 2, 8, 1. Then potassium 19. So 2, 8, 8, 1. So இதை எப்படி எழுதலாம்? இதோட இந்த மூணுக்கும் தான் outer most electron வந்து 1 இருக்கும். The atomic number of krypton is 36. Its electronic configuration will be 36. எப்படி fill ஆகும்? 2, 8 fill ஆகும். Next வந்து next K, L, M ல எவ்வளவு எலக்ட்ரான்கள் fill ஆகும்? 18. Balance 18. இதை எப்படி பார்க்கிறது அப்படின்னா 2n ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. 2n ஸ்கொயர். இதுல எத்தனை K ஷெல்னா 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். இப்ப Kனா எப்படி போடலாம்? 2 into Nனா 1 ஸ்கொயர். அப்ப Kல 2 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும். அதே Lன்னு போட்டீங்கன்னா 2ன்னு போடணும். N இருக்கிறதுல L 8, 18, 32. இந்த ஆர்டர்ல எலக்ட்ரான் ஃபில் ஆகும். சோ அதுல நம்ம போட்டுட்டே இருந்தா போதும். எலக்ட்ரான் கட்டமைப்பு 2, 8, 2 கொண்ட தனிமத்தின் பெயர். 10, 12 வந்து அட்டாமிக் நம்பர் எதோடனா மெக்னீசியம். மெக்னீசியம் அணுவின் எலக்ட்ரான் கட்டமைப்பு அதே சேம் கொஸ்டின். 2, 8, 2. ஒரு தனிமத்தின் அணு எண் 8 எனில் அதன் எலக்ட்ரான் கட்டமைப்பு. 8னா எப்படி புரியும்? 2, 6. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர். Then which of the following is not electron configuration of any metal? மெட்டலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது எது இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, மெட்டல் இப்போ இது வந்து 2, 8. 8னா என்னது? ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர். இந்த ஆக்சிஜன் ஒரு நான் மெட்டல், இது ஒரு மெட்டல் கிடையாது. வெளிப்புற சுற்றுப்பாதையில் எலக்ட்ரானின் எண்ணிக்கை முழுமையாக இருந்தால் அணுவின் இணைதிறன் மதிப்பு. சரி, வெளிப்புறத்துல எலக்ட்ரான் எண்ணிக்கை முழுமையா இருந்துச்சுன்னா ஒரு அணுவோட இணைதிறன் மதிப்பு எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். ஒரே மாதிரியான வேதியியல் பண்புகளை கொண்ட 2 தனிமங்கள் பற்றிய கூற்றுகளில் எது சரி அப்படின்னா, தனிமங்கள் ஒரே மாதிரியான இணைதிறன் எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும். அதாவது ஒரே மாதிரியான வேதியியல் பண்புகளை கொண்ட, அந்த வேதியியல் பண்புகளுக்கு காரணமே இணைதிறன் எலக்ட்ரான்கள் தான். இணைதிறன் எலக்ட்ரான்கள் ஒரே மாதிரியா இருந்துச்சு, அதோட வேதியியல் பண்புகளும் ஒரே மாதிரியா இருக்கும். எந்த தனிமம் வெளிப்புற கூட்டில் 2 எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும்? 2 எலக்ட்ரான்களை ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறது கால்சியம். கால்சியம் 20, 2, 8, 18. ஓகே, 20. அது வந்து கால்சியம். இதோட ஆன்சர். Then the outermost orbital of dash is filled. xenon. xenon வந்து கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல xenon வந்து ஒரு மந்த வாயு. Next, in the first period both elements have valence electron in K shell. First periodல இருக்கிற எல்லா எலக்ட்ரான் எலிமெண்டோட first periodல ஹைட்ரஜன் and ஹீலியம் மட்டும்தான் இருக்கு. அதோட அட்டாமிக் நம்பர் 1, இது 2. அப்ப ரெண்டுமே எங்க இருக்கும்? K shellல தான் அதோட எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும். அணு எண் 17 கொண்ட ஒரு தனிமம் கீழே கொடுக்கப்பட்ட அணுவின் அதே பண்புகளை கொண்டிருக்கும். 35. வெளிப்புற கூட்டில் 1 முதல் 3 எலக்ட்ரான்களை கொண்டவை உலோகங்கள். உலோகங்கள் தான் வெளிப்புற கூட்டில் 1 இருந்து 3 வரை எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும். டேஸ் தனிமம் 3 சுற்றுப்பாதையும் வெளிப்புற கூட்டில் 8 எலக்ட்ரான்களையும் கொண்டிருக்கும். ஆர்கான். சரி, ஆர்கான் வந்து வெளிப்புறத்துல 8 எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும்.
Okay, which of the following element has total of 3 shells and 8 electron in the outermost cell? Argon. Okay. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. யாருக்காவது அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணது பார்க்கணுன்னா நம்மளோட சேனலில் இருக்கிற வீடியோஸை பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.